கனடா தியாகங்களை செய்ய ஆயத்தமாக வேண்டும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஒட்டாவாவில் பல்கலைக்கழக மாணவர்களிடம் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். இந்த கருத்து கனேடியர்கள் மத்தியில் ஆழமான சிந்தனையை தூண்டிவிட்டுள்ளது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தினை முன்னிட்டு தனது அரசின் முக்கிய முன்னுரிமைகளை கனேடிய பிரதமர் விளக்கியுள்ளார். கனடாவை ஒரு வலுவான போட்டியாளரான உலக சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதாரமாக உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று அவர் கூறியுள்ளார். இப்போதே செயற்படாவிட்டால் அழுத்தங்கள் மேலும் அதிகரிக்கும். நம் பொருளாதாரத்தை மாற்றுவது எளிதானது அல்ல, அதற்கு சில தியாகங்களும் நேரமும் தேவைப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வீண் செலவுகளை குறைத்து கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய போது பொறுப்புடன் வெளிப்படையாக நியாயமாக நடப்பதாக அவர் உறுதியளித்தார். மாக்கானி தனது உரையில் அமெரிக்காவுடன் கனடாவின் வர்த்தக உறவுகள் மாறி வரும் சூழலில் அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவை தவிர்ந்த ஏற்றுமதிகளை இரட்டிப்பாக்கும் இலக்கை அரசாங்கம் நோக்கி செயற்படுகின்றது என்று அறிவித்துள்ளார்.